எல்லோருக்கும் வணக்கம். இது அம்மாவின் கையளவு சோறு. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காய்கறி வீட்டில் பொரியல் பண்ணி மீதமாயிடுச்சுன்னா அதை நமக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். கேரட்டும் கோஸும் கலந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மீதமாயிடுச்சு. அது நான் ஒரு பவுல் அளவுக்கு, அதாவது நான் காய் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த பவுல் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். அதோட இந்த காயை சேர்த்துட்டேன். கோஸு கேரட் பொரியல் தான் இல்லை, அவரைக்காய், பீன்ஸு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அம்மா அப்போது மல்லி இலை கிடச்சா சேர்ப்பாங்க, இல்லைன்னா கருவேப்பிலை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. இதோட ஜீரணமாகிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்ப்பாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவாங்க. ஏன்னா வெங்காயமெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு உப்புக்கு அந்த வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்துக்குவாங்க. ஏன்னா பொரியலில் உப்பு இருக்குது, மாவுலையும் உப்பு இருக்குது. பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவாங்க. எத்தனை பேர் வீட்டில் அம்மா 80s இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா காய்கறி மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டில் எப்போவுமே புட்டு மாவு அம்மா அரைச்சி வச்சுருப்பாங்க. அதிலேருந்து இப்போது ஒரு 3/4 கப்பு அளவுக்கு, அதாவது 50 கிராம் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இடியாப்ப மாவு இல்லை புட்டு மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இதில் அம்மா கைப்படாமல் இந்த வடையை இந்த ஸ்நாக்ஸை பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று பயன்படுத்துவாங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுள்ள ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு குழிக்கரண்டி எடுத்துருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா குழிக்குள்ளே வெளியில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது புதுசாக ஸ்நாக்ஸு எண்ணெயில் பொரித்து எடுத்து பழகிறவங்க கை எங்கே எண்ணெய் பட்டுருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த கரண்டியில் இப்படி எடுத்து போட்டோன்னா கையில் ஒரு துளி மாவும் படாது, எண்ணெய் மேலே தெரிச்சிருமோன்னு பயப்படவும் வேண்டாம். நம்மளோட வெஜ் போண்டாவும் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. ஒரு 4 போண்டா இல்லை 3 போண்டா இப்படி தனித்தனியாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜ் போண்டான்னு சொல்லி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 80sகளில் எத்தனை பேரோட அம்மா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்குறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வடையை கருக விடாமல் 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி 3, 4ன்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வடையை பொரித்து எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். அப்போவெல்லாம் அம்மா தேங்காய் சட்னி வச்சு நமக்கு கொடுப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு தக்காளி சாஸ் இருந்ததுன்னா சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரிக்கு செவந்து வர்ற மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுன்னு நமக்கு வெஜ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. மதியம் மீதமான பொரியலில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக டக்குன்னு நினச்ச உடனே வெஜ் போண்டா செய்தாச்சு. இப்படி அம்மாவோட நினைவுகளை கொண்டு வர்ற ஒவ்வொரு ரெசிபி வீடியோக்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.